நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசாகியும் கல்யாணம் நடக்கல. பல தடவை கல்யாணம் தட்டி கழிஞ்சே போயிருக்கு. இப்ப கூட ஒரு கல்யாணத்தை ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ்ல பொண்ணு இன்னொருத்தவங்க எடுத்துட்டு ஓடி போச்சான். இதுல செம்ம காண்டாயிட்டு சரக்கடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணோட குடும்ப நடத்தியே தீர்வேன்னு சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறாரு வெறிகுண்டு. அப்ப காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு லிப்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சான். போலீஸ்காரரே வண்டியை பாட்டி என்னன்னு விசாரிக்கிறாரு. பக்கத்துல லாட்ஜ் இருந்தா இறக்கி விடுங்கன்னு சொல்ல வண்டியில ஏற்றிட்டு கூட்டு போறாரு. ஏற்கனவே பொண்ணுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தவர் இவரு தான் வீட்டுக்கே கொண்டு போய் இறக்குறாரு. வர என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு போயிட்டு அங்கிருங்க. பேரு கேட்டா தப்பான பேரத்தான் சொல்றேன். சரக்கடிச்சு ஒரு மாதிரி தான் தெரியுறேன். இந்த பொண்ணு பேசுறது ஆளோட ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தா எதுக்கும் தயாருங்கிறாப்ல இருக்குது. இது பார்த்தாதுன்னு சரக்கடிக்கிறியான்னு அது ஒரு கிஃப்ட கொண்டு வந்து நீட்டுது. ஃபாரின் சரக்கா அதையே அவ அடிச்சு நல்லா மப்பேறி அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே போகுது. கட்டில பாஞ்சிடறேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு பணமா கிடக்குது. ஐயோன்னு பதறிக்கிட்டு போலீஸுக்கு போன போட்டு நான் கூட வேலை பாக்குறாக்களையே வாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாப்ல. அவங்களே வந்து பாப்பாங்க. பார்த்தா அங்க பாடி இல்ல. பாடி இல்லைன்னா கேஸ் இல்ல. சரக்கடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறியோ என்னன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்காம போயிட்டாங்க. இவன் மட்டும் என்னத்தையும் பறிகொடுத்தாப்புல உணாத்திக்கிட்டே தெரிவாரு. ஒரு நாள் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்தே போன் கால் வருதுங்க. வாய்ஸ் கேட்டது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்க சாகலையில ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்கிற. அவங்க டேய் அன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா இருந்தது தெரியும். அதனாலதான் ஆல்கஹால் அளவு அதிகமா இருக்கிற ஒரு ஃபாரின் சரக்கை கொடுத்து ஒன்ன மட்டையாக்குனேன். என் மேலேயே பாஞ்சு இல்ல பாஞ்சு அடுத்த செகண்டே நீ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்ட. இருந்தாலும் உனக்கு ஒரு பாடத்தை போட்டணும்னு சொல்லிதான் காலையில செத்து போனாப்புல ஒரு ஆக்டிங்க போட்டு உன்னை ஏமாத்தினேன். இதாவது ஒரு பாடமா இருக்கட்டும். இனிமே ஒழுங்காரு மனுஷன் சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு உசுரே வரும். நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசாகியும் கல்யாணம் நடக்கல. பல தடவை கல்யாணம் தட்டி கிழிஞ்ச